ரமேஷ் தான். மண்ணடி கோஆர்டினேட்டராக இருக்கேன். மண்ணடி டிவிஷன் வந்து தவறுகள், மண்ணடி, ராயபுரம் 3 சேர்ந்தது தான் ஒரு டிவிஷன். இதில் மொத்தம் 6 கிளைகள் வந்து போயிருக்கிறோம். முதல் கிளை வந்து தவறுகள், இதில் வந்து 15 நபர்கள் இருக்காங்க. இரண்டாவது கிளை வந்து ராயபுரம் 2வது கிளை, இதில் 14 கேடர். ராயபுரம் முதல் கிளை, அதில் 34 பேர் இருக்காங்க. மண்ணடி 1 16, பர்மா பஜார் கிளை 27, மண்ணடி 2 34, மொத்தம் 140 பேரை ஒரு சில மாதங்களுக்குள்ள நம்ம சேர்த்துருக்கிறோம். இது இல்லாமல் சென்ற வாரம் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். அந்த ப்ரோக்ராமில் 160 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் 56 பேர்கிட்ட மொத்தம் 2 டிவிஷன் 3 டிவிஷன் சேர்த்து நடத்தணும். 56 பேர் அதில் இணைஞ்சிக்கிட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மண்ணடியில் 32 பேர் இன்னும் கிளை துவக்கப்படாமல் இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வரக்கூடியவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 10 ரூபா சந்தா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் மொத்தம் 140 ப்ளஸ் ஒரு மொத்தம் 180 வந்திருக்காங்க. இதில் இப்போ மொத்தம் 220 ரூபா தான் வந்து வசூல் ஆகிருக்கு. அது சந்தா. மற்ற கட்சிகளெல்லாம் 50 ரூபா வாங்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் 10 ரூபா தான் வாங்குகிறோம். அது வருஷத்துக்கு. இன்னும் நம்ம கட்சி ஆரம்பித்து ஒரு சில வேலைகள் நம்ம செஞ்சுட்டு வரோம். அது வந்து அங்கப்பநாயக்கத்தில் மியாதி ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் வந்து பள்ளிவாசலும் இருக்கு. அந்த பகுதியில் தெரு ஓரத்தில் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் நாகரிகம் இல்லாமல் சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2வது அவங்க காலையில் உள்ள காலை கடன்களை முடிக்கிறதும் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜட்டியோடு தான் பிடிக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி தான் வாழ்வாங்க. நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அந்த பகுதியில் நாகரிகமே இல்லை. அதே நேரத்தில் வந்து நோய் வகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் தொடர்புடையவங்களுக்கு இடையூறு அதிகமான வார்த்தைகளை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் களையணும் அப்படின்றதுக்காக நம்ம மியாதி ஸ்கூலில் வந்து கையில் எடுத்துருக்கோம். அந்த பிரச்சனையை 2 மாதமாக நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க மக்கள். நம்ம தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணுறோம். இடையில கூட எல்லா மக்களுக்கும் அவங்க நோட்டீஸ் ஒன்று கொடுத்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை வந்து தூக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் யாராலையும் அதை சாதிக்க முடியல. ஏன்னா அவங்கள பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக சந்திக்க முடியாது. அப்படின்றதுனால பள்ளிவாசலில் நம்ம நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு 15 நபர்கள் தான் முன் வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மண்ணடியில் அந்த அநாகரிகமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இதில் தூக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வெறும் 15 பேர் தான். இப்படி தான் நம்ம சமுதாயத்தோட நிலை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம கையில் எடுத்து அந்த பணிகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். சமீபமாக வந்து ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு ஸ்லம் ஏரியாவில். அந்த பிரச்சனையில் ஒரு பொண்ணு ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரச்சனையினால அந்த பெண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நின்றுச்சு. அதையும் நம்மளுடைய கட்சியில் ஒரு சில நபர், அவர் பேர் சொல்ல விரும்பல, அவங்க மூலியமாக நம்ம வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளை தேடி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான மனித வளங்களை நம்ம தயார்படுத்தணும். நம்மலாம் பாடுபடணும். பாடுபடலன்னு சொன்னாக்கா ஒன்றுமே முடியாது. இன்னைக்கு சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான் இருக்கணும். மண்ணடி தவன்வெழுத்து எல்லாம் தாயப்புறம் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனால் அவ்வளோ முஸ்லீம்களுக்கு மத்தியிலையும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய எண்ணிக்கை இவ்வளோதான். மொத்த உடனே இவ்வளோதான். அப்போ நம்ம மக்கள் வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில் போகிறான். ஆனால் சமுதாயத்தோட நிலையை சிந்திக்கிறார். மற்ற மதத்தவர்கள்லாம் மற்ற இனத்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா துறையிலும் இருக்கிறான். என் டாபிக்கு மீறி போகிறான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். எல்லா சீக்கிய சமுதாயத்தில் உள்ளவன் எல்லா துறையிலும் இருக்கிறான். தலித் சமுதாயத்தில் எல்லா துறையிலும் இருக்கிறான். கிறிஸ்டின்ஸும் எல்லா துறையிலும் இருக்கிறான். யாரும் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்க துறையில் இருக்காங்க. அவங்களாம் வெளியில் போகலாம் வரலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் செஞ்சு வச்சு
இருக்கிறாங்க. நம்ம ஏன் போனோம்? நம்ம சமூகம் இவ்வளவு அவலமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சு ஒரு இயக்கம் வந்தாலும் அதுக்கும் பின்னாடி வந்து சப்போர்ட் பண்றது கூட நம்ம சமுதாயத்துல சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் நம்ம சமுதாயத்துடைய நிலை. இதை மாற்றி அமைக்கணும்னா இன்ஷா அல்லாஹ் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வரக்கூடிய காலகட்டங்களில் வரலாற்றில் ஒரு இடம் பெறும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.